ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 3 இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் பட்டத்திரி ஒரு பக்தனுக்குள்ள லட்சணத்தை பற்றி விளக்குகிறார். அது மட்டும் இல்லை, தனக்கும் அந்த மாதிரி பக்தி தரணும் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறார். இப்போ முதல் ஸ்லோகம் பார்க்கலாம். பட்டந்தோ நாமானி பிரமத பரசிந்தௌ நிபதிதா ஸ்மரந்தோ ரூபம் தே வரத கதயந்தோ குணகதா चरन्तो ये भक्तस्त्वयि खलु रमन्ते परमभून् अहं धन्यान् मन्ये समधिगत सर्वाभिलषितान्. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பக்தன் எப்படி இருப்பான் தெரியுமா? குருவாயூரப்பா, உன்னோட அடியார்கள்லாம் உன்னோட நாமாக்களை எப்பவும் பாடிண்டே இருப்பா. பேரானந்த கடலிலேயே மூழ்கியிருப்பார்கள். வரத்தை தருபவனே, உன்னுடைய திருமேனி இருக்கிற அந்த வடிவழகு, அதையும் உன்னோட குணங்களையும் உன்னை பற்றிய கதைகளையும் வாயார சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அடியார்கள் அனைவருமே ஒரே இடத்துல இருக்க மாட்டா. திருத்தலங்களை சஞ்சாரம் செஞ்சுட்டு ஒவ்வொரு திருத்தலமாக பார்த்துட்டே போயின்னு இருப்பா. போகிற இடமெல்லாம் உன்னோட கதைகளையும் குணங்களையும் பாடிண்டே இருப்பா. உன்னை அனுபவிப்பதே ஆனந்தம் என்று எண்ணி உன்னிடத்திலேயே ஈடுபட்டு இருப்பார்கள். இப்படிப்பட்ட பக்தர்களை நான் பாக்கியசாலியாக கருதுகிறேன். ஏன்னா இவர்கள் எல்லா ஆசைகளும் நிறைவேறப்பட்டவர்கள். எப்படி அப்படின்னா, உலகியல் பற்று கிடையாது. பகவானை அனுபவிக்க இருக்கிற ஆசை மட்டும்தானே அவள்கிட்ட இருக்கும். அதனால் அவர்கள் தான் நிஜமாவே பாக்கியசாலிகள் அப்படின்னு பட்டத்திரி சொல்கிறார்.